தம்பி கொடுத்திருக்கிறார். இந்த தம்பி உங்களோடய வாழ்ந்துட்டு இருக்கிறவர், உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவர். நாளைக்கு இதையெல்லாம் அவர் ஏதாச்சும் நிறைவேற்றலாம் மிஸ் பண்ணிட்டா நீங்க தம்பியை போய் கேட்கலாம். என்ன அன்னைக்கு மேடையில் வந்து சத்யராஜ் வீட்டில் படிக்க சொன்னீங்களே, இதெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு தம்பி போய் கேட்கலாம். ஆனா வேற யாரைக்காச்சும் ஓட்டு போட்டீங்கன்னா பார்க்கவே முடியாது. இப்ப இப்ப நான் என்ன பத்தியே சொல்லுங்க, நான் இங்க பேசிட்டு போயிடுவேன். பேசிட்டு நாளைக்கு நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிடுவேன். உங்களுக்கு யாரு வந்து சத்யராஜ் பார்த்து பிரச்சனை கேட்கறது? என் நிலைமை எப்படின்னா, இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், 10 பெரிய சம்பளம் வாங்குறவங்க நீங்க எங்க போய் பார்ப்பீங்க? கூட இருக்கிறவங்களே பார்க்க முடியாது, எனக்கு தெரியும். கூட இருக்கிறவங்களே பார்க்க முடியாது. அதனால எந்த காரணத்துக்கு கொண்டு ஏமாந்துடாதீங்க. மிக தைரியமான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படின்னா அது வந்து வேற லெவல். உண்மையிலேயே நான் வந்து அதை வந்து அவரோட தொகுதியில பேசுறான்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த தொகுதி பிரச்சனையை பற்றி பேசுறேன். இப்போ இந்த சாதனைகளையும் வாக்குறுதிகளையும் கேட்கும் போது தம்பியினுடைய சக்சஸ் கன்ஃபார்ம்டு. கண்டிப்பா ஜெயிக்கத்தான் போறீங்க. நேற்று டெல்லியை போட்ட போட்டு எல்லாரும் இனிப்பு வழங்கி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி மே 3ஆம் தேதி 4ஆம் தேதி 2 பேரும் இனிப்பு வழங்க போறோம். அத்தனை பேரும் நீங்க எங்களுக்கு இனிப்பு கொடுங்க, நாங்க உங்களுக்கு இனிப்பு கொடுக்குறோம். அப்புறம் இந்த தொகுதியில தம்பி, எனக்கு இந்த தொகுதியில வேற யாராரு போட்டிடுறாங்க தம்பி? அதான் சொன்னாரு தம்பி, விஜய் போட்டிடுறாரு. அது என்ன சின்னம்? விசில் சின்னம்மா, தாமரை சின்னம். என்ன நீங்க இவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கிறீங்க பாருங்க. உதயசூரியனை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாரு அது தாமரைக்கு தான் போகும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க? மாம்பழக்கு, அது தாமரை தானே. அப்புறம் இன்னொன்னுங்க, மெயின் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தாங்க போகும். அதனால வந்து தயவு செய்து அவங்க எங்கேயோ டெல்லியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது மாதிரி போட்டி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமா அப்படிங்கிறத போட்டி. அதுல வந்து டெல்லியை வந்து நம்ம உள்ள விடவே கூடாது. நம்மளுக்கு அரணாக இருப்பது வந்து திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க எல்லாம் உணர்ந்திருப்பீங்க. அப்புறம் எனக்கு இங்க வந்து ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர், என் மேல அவருக்கு பிரியம் உண்டு, அவர் மேல எனக்கு பிரியம் உண்டு. அவருடைய படங்களை வந்து நான் ரொம்ப விரும்பி பார்க்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் இன்னைக்கு இப்ப கில்லி மறுபடியும் வந்தப்போ கூட நான் என் பேர பசங்களோடு உட்கார்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்த்து ரசித்தேன். அப்பேறப்பட்ட தம்பி, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா ஒருத்தரை எதுக்காக பிடிக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப மகாத்மா காந்தி எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். தந்தை பெரியாரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டி வளர்த்தினாரு, பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டாரு, ஜாதி ஏற்றத்தாழ்வு ஒழித்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதற்காக போராடினாரு. அதற்காக தந்தை பெரியாரை பிடிக்கும். அந்த தந்தை பெரியாரின் வழிவந்த பேரறிஞர் அண்ணாவே அதே காரணத்துக்காகத்தான் பிடிக்கும். டாக்டர் கலைஞர் அவர்களும் நம் சமூகத்துக்காக போராடினாருங்கிற காரணத்துக்காகத்தான் பிடிக்கும். இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்காக போராடுறாருங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்களை பிடிக்கும். அதனால நமக்கு ஒரு விஷயத்துல யாரை எதுக்கு பிடிக்குமோ அவங்க அங்கேயே இருந்தா தான் நல்லது, நம்மளுக்கு நல்லது இல்லையா? அப்போ இப்போ அன்பு தம்பி விஜய் நம்மளுக்கெல்லாம் ஏன் பிடிக்கும்? நல்லா யோசிங்க. ஏன் பிடிக்கும்? அழகா இருக்கிறாரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா ஃபைட் பண்றாரு. அவர் படங்கள்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கும். அதனால நம்மளுக்கு அவரை பிடிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம். அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருந்தாதான் இல்லைங்க. இல்லை, எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாருன்னு நான் என்ன பண்ணுறது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சுட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சுட்டுனா என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டுருணும். அனுப்பிச்சு விட்டா தான் நடிச்சுட்டு இருப்பார். நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதனால தான் சொல்றேன். எனக்கு அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ நான் 3 படம் அவர் கூட நடிச்சுக்கிறேன். தலைவா, மெர்சல், நண்பன் இதெல்லாம் நடிச்சுக்கிறேன். அவர் சின்ன பையனா இருக்கிறது தெரியும். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ எனக்கு அதிசயமா இருந்தது. தம்பி ரொம்ப ரிசர்வ்டு டைப் ஆச்சு.
யாரு கூட சரியா பேசாதவர். நாங்கள் ரொம்ப ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டு பேசுவோம். அவருக்கு எப்படி அரசியல் செட் ஆகுமா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அரசியலில் வந்து தைரியமாக கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்தப்போ அந்த முதல் மீட்டிங் கேட்டப்போ அவர் வந்து என்னுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அண்ணன் அம்பேத்கர் அப்படின்னாரு. சூப்பர்ப்பா, நம்ம பிரமாதமாக சொல்கிறாரு. எப்பா இப்படி தான் ஒரு ஆள் வரணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு போட்டினா சித்தாந்த ரீதியாக அது சமூக நீதிக்குள்ளேயே இருக்கிற ஒரு போட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சரியா பிரமாதமாக கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியாருன்னு சொல்லிட்டாரு. இளைஞர்கள்கிட்ட எல்லாம் இந்த மாபெரும் சித்தாந்தத்தை தம்பி கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, அவருக்கு அரசியலுக்கு வந்தது சரிதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேச 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 என்னாச்சுன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர நாச்சு. என்னடா எல்லாரையும் மரியாதையா பேச ஒருத்தருக்கு வந்து நம்ம மரியாதையா பேச ஒருத்தருக்கு வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம பார்த்த விஜய் இப்படி இல்லையே. நம்ம பார்த்த விஜய் வேற மாதிரி தானே. அவர் தயாரிப்பாளர்களுக்காக தன்னுடைய தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு பாடுபடுற ஒரு நல்ல நடிகராச்சு. அவர் வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை போய் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்கீங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா. நான் அது மாதிரி தான் வந்து மரியாதையாக பேசுவார் அப்படின்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு தம்பி விஜய் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னோன்னா இப்படி 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 இறங்கி பேச மாட்டார் தம்பி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்குறவராச்சு. ஜெயலலிதா மேடத்துக்கிட்ட போய் கூட மேடம் நீங்கள் எப்படியாச்சும் தலைவாக கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல இந்த ரோட்டோரத்தில் கொத்து போராட்டம் எப்படி போடுவாங்க, நங்க கொத்து போராட்டம் போட்டு அதில் சில சமயத்தில் முட்டையை ஊற்றி முட்டையெல்லாம் கலந்து ஒரு கொத்து போராட்டம் போட்டிருப்பாங்க. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் நம்ம மேடையில் வந்து நான் ரெடி தான் வரவா வரவா அதெல்லாம் பாட முடியாது. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை போராட்டா நான் தொட்டுக்கு ரசிக்கும் தாரா, அதைத்தான் பாடி இருக்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தன்மையாக இருக்கிறாருங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பாடுறது, என்ன வேணாலும் பேசுறது. யாராச்சும் உங்களை பற்றி ஏதாச்சும் பேசினா, இப்போ நான் இந்த சோசியல் மீடியா எதுலேயுமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே என்ன எல்லா கெட்ட வார்த்தையிலையும் திட்டுவாங்க. சென்னை கெட்ட வார்த்தை, பெரம்பூர் கெட்ட வார்த்தை, மதுரை கெட்ட வார்த்தை, கோயம்புத்தூர் கெட்ட வார்த்தை, நார்த் இந்தியா கெட்ட வார்த்தை, எல்லா இதுலையும். ஏன்னா அவங்க முதலாளியாக நாங்கள் நார்த் இந்தியாவில் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட விசாரித்து நமக்கு அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை. நம்மளாம் வந்து நான் பெரியாரோட ஆளுங்க இருக்கிறது நம்மளுக்கு கவலையே பட மாட்டோம்.